ஓம் கௌரி புத்ராய நமஹ. அம்மா, நேத்து நீங்க கொண்டு வந்தேலே அந்த கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து வச்சேன்னா பூஜை பரிபூர்ணமா ஆயிடும். இதுல கங்கா தீர்த்தம் இருக்கு. காலையில பூஜைக்கு வேணும். இந்த கலசத்தை பத்திரமா வச்சுக்கோ. என்னாச்சு அகிலா? என்ன யோசிக்கிற? கங்கா தீர்த்த கலசம் எங்க? நான் அந்த கலசத்தை பத்திரமா வச்சுக்க சொல்லி பார்வதி கிட்ட தான் கொடுத்தேன். அவ அந்த கலசத்தை எங்க வச்சிருக்காளோ தெரியலையே. சூப்பர். அவ எங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காளோ இல்ல வீட்டுக்கே போயிட்டாலோ தெரியலையே. வீட்டுக்கு மட்டும் போயிருந்தானா இன்னைக்கு பூஜை அவ்வளவுதான். வனஜா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? சும்மாரு. கங்கா தீர்த்த கலசத்தை வச்சு பூஜை பண்ணாதான் பூஜை பரிபூர்ணமா முடிஞ்சதா அர்த்தம். அப்பதான் உங்க விரதத்துக்கான பரிபூர்ண பலன் உங்களுக்கு கிடைக்கும். பார்வதி நிச்சயமா வீட்டுக்கு போயிருக்க மாட்டா. இங்கதான் இங்க எதிர்ப்பா. நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். அம்மா, நல்ல நேரம் முடிய போறதுமா. அதுக்குள்ள பூஜையை முடிச்சு தீர்த்தத்தை வாங்கிட்ட நல்லதும்மா. சுவாமியை நன்னா வேண்டிக்கோங்க. சரிங்க சாமி. சரி வாங்க. வானந்தினி, சொன்ன மாதிரியே கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டியே. எனக்கு டைமிங் ரொம்ப முக்கியம் ஆண்டி. அது மட்டும் இல்ல, பூஜையில உட்கார்ந்து இருக்கிற அகிலாண்டேஸ்வரி ஆண்டி கண்ணை திறந்து பாக்கும்போது அவங்க முன்னாடி இருக்கிற தண்ணியில அவங்க மூத்த மருமக முகம் தெரியும் குருஜி சொன்னதா சொன்னீங்கல்ல? ஆமா, குருஜி சொன்னாரு. அததான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அகிலாண்டேஸ்வரி ஆண்டி கண்ணை திறந்து பாக்கும்போது கரெக்டா என் முகம் அந்த தண்ணியில தெரியற மாதிரி நான் நிப்பேன். என் முகத்தை பார்த்து அகிலாண்டேஸ்வரி ஆண்டி அதிர்ச்சி ஆவாங்க. ஆனா பூஜை புனஸ்காரங்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க என்ன முழுசா ஒதுக்கி தள்ள முடியாம குழம்பி போவாங்க. அதுதான் எனக்கு வேணும். அதுக்காக தான் டைமுக்கு நான் வந்தேன். நீ குழப்பறதுக்கு முன்னாடி அகிலாக்காவே குழம்பி போய் தான் இருக்காங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா நந்தினி, நீ போட்ட பிளான்ல அந்த சமையல்காரிய நைட்டே கோயில விட்டு துரத்தியாச்சு. ஆனா இந்த அகிலா அவகிட்டதான் பூஜை தண்ணிய பத்திரமா வச்சுக்க சொல்லி நைட்டே கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அவளை காணாம நாங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். அப்படியா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப என் பங்குக்கு நான் போய் அகிலாண்டேஸ்வரி ஆண்டிய இன்னும் குழப்பறேன். ஓகே ஆண்டி, வரேன். போ. அந்த அகிலாவை ஆட்டி வைக்க இவ சரியான ஆளுதான். ஐயோ, இந்த சமையல்காரி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அம்மா, நேரம் குறைஞ்சுட்டே இருக்கு. நாம பூஜையை ஆரம்பிச்சிருவோம். கலசத்தை அப்புறம் கூட வச்சுக்கலாமா? சரிங்க குருஜி. கடவுளை நல்லா வேண்டிட்டு கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது உங்க மூத்த மருமகளோட முகம் இந்த தண்ணியில தெரியுமா? ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிரதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ. நீ இங்கதான் சுத்திட்டு இருக்கியா? இன்னும் வீட்டுக்கு போலியா? அம்மா, அது இது காலையில பூஜையில வைக்க வேண்டிய கங்கா தீர்த்த கலசம். அம்மா இத நேத்து என்கிட்ட கொடுத்திருந்தாங்க. சரி, அதை என்கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பு. என்னடி ரொம்ப தான் யோசிக்கிற? கொடுத்துட்டு கிளம்பு, பூஜைக்கு டைம் ஆச்சு. கொடுக்க மாட்டேமா.
இத நீங்க பூஜைக்கு கொண்டு போய் கொடுப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏய், நம்பிக்கை இல்லையா? எவ்ளோ பெரிய வார்த்தை சொல்லிட்ட, இவ்ளோ திமிராயிடுச்சுல உனக்கு. நான் இத கீழே ஊத்திடுவேன், பூஜைக்கு கொண்டு போய் கொடுக்க மாட்டேன் இல்ல? அப்போ இத நீயே ஊத்திட்டா? ஏற்கனவே அகிலா உன் மேல அந்த அமர்நாத் தீர்த்த விஷயத்துல கொடுப்பாதான் இருக்கா. இப்போ இந்த தீர்த்தமும் கீழே போயிடுச்சுன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். பண்ணிடலாமா? வா. ஏய் ஏய், அங்கிள், பார்வதி கிடைச்சாளா ஷாம்? இல்ல அங்கிள், எங்க தேடியும் கிடைக்கல. எங்க போயிருப்பா? அங்கிள், பார்வதி. வாஷா. ஓம் சாமகோஷ பிரியாய நமः. ஓம் பரஸ்மை நமः. ஓம் சூலதுர்காய நமः. ஓம் அக்ரண்டே நமः. ஓம் வீராய நமः. ஓம் ஆதேசாய நமः. ஓம் சித்திதாயகாய நமः. ஓம் பூர்வாபிருதாய நமः. ஓம் அவ்யக்தபூத்ரயே நமः. ஓம் அத்புதமூர்த்திமதே நமः. ஓம் ஜிதமன்மத விக்கிரகாய நமः. ஓம் சமஸ்த ஜகதாதாராய நமः. ஓம் மாயினே நமः. ஓம் மூஷிக வாகனாய நமः. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் க்ளீம் கம் கணபதியே நமः. அம்மா, பூஜை பரிபூர்ணமா முடிஞ்சதும்மா. பார்வதி தான் சரியான நேரத்துக்கு கங்கா தீர்த்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தா. அகிலா, பார்வதி பூஜைக்கான கலசத்தை கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துட்டா. அம்மா, இங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாங்கம்மா, அம்மன் சன்னிதானத்துக்கு போய் அங்க ஒரு பூஜையை முடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிரும். எழுந்திருங்கோ. பார்வதி, இங்க வாம்மா. தீர்த்த கலசத்தை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து இந்த பூஜை முடியறதுக்கே காரணமா நீதான் இருந்த. வந்து தீர்த்தம் வாங்கிக்கோ. வா பார்வதி, வந்து வாங்கிக்கோ. வாம்மா. வா பார்வதி. வா. வாம்மா பார்வதி, தீபாராதனை எடுத்துக்கோ. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இது காதல்னு எனக்கு தெரியாது. என் மனசுக்குள்ள இருக்கிறது காதல் தான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணது உன்னோட அந்த அம்மன் தான்.
அன்னைக்கு கையில கத்தி குத்துப்பட்டு கோயிலுக்கு வந்திருந்தல, அப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஆதி மனசுல என்ன இருக்கு, பார்வதி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம இத பத்தி நம்ம பயப்படவோ குழம்பிக்கவோ தேவையில்லை அகிலா. இந்த காதல்னு சொல்வாங்களே, அது யார் மனசுல எப்ப வரும், யார் புத்திய எப்படி மாத்தோன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். காதலர் தினத்தன்னைக்கு அந்த அம்மன் கோயில்ல அம்மன் முன்னாடி வச்சு என் காதல உன்கிட்ட சொல்லணும் தான் உன்னை நான் அன்னைக்கு கோயிலுக்கு விளக்கு போட ஆரம்பிச்சேன். ஆனா அன்னைக்கு என்னால கோயிலுக்கு வர முடியாம போயிடுச்சு. அப்புறம் அந்த பெரிய கோயில்ல வச்சு எப்படியாச்சும் என்னோட காதல உன்கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தேன். அதுவும் முடியாம போயிடுச்சு. அதனாலதான் என் மனசுல இருக்கிறத இப்போ உன்கிட்ட சொல்லிடலான்னு நினைக்கிறேன். என்ன இந்த சமையல்காரி கையில பொம்மையை வச்சு பாத்துட்டு இருக்கா? பெரியயாக்கு இன்னைக்கு இந்த பரிசை கொடுத்துடணும். பரிசு கொடுக்கணுமா? இவள ஏய், அம்மா, என்னடி பண்ணிட்டு இருக்க? அது வந்து என்ன வந்து போய் வந்தம்மா வேலைய பார்த்தம்மான்னு இல்லாம தேவையில்லாத வெட்டி வழியெல்லாம் பாத்துட்டு இருக்கியா நீ? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. என்ன அப்படிலாம் எதுவும் இல்ல. அந்த பூஜை ரூம் எப்படி இருக்கு தெரியுமா? போ போய் முதல்ல அதை கிளீன் பண்ணு. சரிங்கம்மா. மும்பைல என்னமோ எழுதினாலே, என்ன எழுதினா? பெரியயாவுக்கு நன்றி பரிசு. நினைச்சண்டி நன்றி பரிசா குடுக்கற உன்ன. ஐடியா. அடியே சமையல்காரி, நீ இன்னைக்கு செத்தடி. பரிசா குடுக்கற பொண்ணு இந்த வாட்டர் கலர்லாம் எங்க வச்சிருக்குன்னு தெரியலையே. இத வச்சு ஏதாவது பண்ணும். பரிசு அடி கொடுக்கிற பரிசு.
பெரியய்யாவுக்கு நன்றி பரிசு கொடுத்துருவோம். பெரியய்யா with love, பரதேசி பார்வதி. இது மட்டும் அகிலா கண்ணுல பட்டுது. பார்வதி, உன் கதை அவ்வளவுதான். நன்றி பரிசா கொடுக்கிற நன்றி பரிசு இருக்குடி இன்னைக்கு உனக்கு. அகிலா வந்து உட்கார்ந்ததும் அவ கண்ணுல இந்த பொம்மை படம். அதுக்கப்புறம் ஐயோ, என்ன இது? எதையுமே ஒழுங்குபடுத்தாம அப்படியே விட்டு போயிருக்காங்க. அம்மா வர நேரம் வேற ஆச்சு. இந்த பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்கா? ச்சே. இது என்னது? அம்மா உட்கார்ற இடத்துல எதையோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அம்மா கண்ணுல மட்டும் இது பட்டுச்சு, அவ்வளவுதான். ஐயோ, ஐயோ, இங்க இருந்த பொம்மையை காணுமே. எங்க போயிருக்கோம்? ஃப்ரிட்ஜ் மேல தானே வச்சோம். அக்கா, என் பொம்மையை பாத்தீங்களாக்கா? எது அந்த ஜிகினா பேப்பர் சுத்தி இருக்குமே அதுவா பார்வதி? ஆமாக்கா, அது அங்க இருக்கு பார்வதி. அப்பா கிடைச்சிருச்சு. இதை எடுத்துட்டு போய் முதல்ல பெரிய கிட்ட கொடுக்கணும். ஓகே, பார்வதி இங்க வாமா. ஐயா, ரூம்ல லேப்டாப் இருக்கு, எடுத்துட்டு வாமா. சரிங்க ஐயா. நெல்லு. அம்மா, என்னம்மா? என்ன அது? இது பொம்மைமா. அத அப்படியே இங்க வச்சுட்டு லேப்டாப்ப எடுத்துட்டு வா. இத கையில வச்சுக்கிட்டு அத கீழே போட்டுற போற. சரிங்கம்மா. கடவுள் என் பக்கம்தான் இருக்காரு. நான் வச்ச இடத்துக்கு அதுவும் அந்த சமையல்காரி கையாலேயே வந்துடுச்சு. ஆனா இப்ப அத அகிலா பாக்கணுமே. அம்மா, லேப்டாப் தேடி பார்த்தா ஆனா எங்க இருக்குன்னு தெரியலம்மா. மேல எழுதி இருக்கிறது அத நான் தாம்மா எழுதினேன்.
அது பெரிய சிங்கப்பூர் பொம்மையை பரிசா கொடுத்ததுக்கு நன்றி சொல்றதுக்காக அப்படி எழுதினம்மா. நன்றி சொல்றதுக்கு காதல் சின்னம் போட்டுதான் எழுதுவியா? அம்மா, டேய், அம்மா என்ன அம்மா? வாய் நிறைய அப்படி கூப்பிட்டுட்டு மனசு நிறைய துரோகத்தை வச்சுக்கிட்டு இருக்கியா நீ? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஆஹா, என்ன தப்பு பண்ணேன்னு என்கிட்டயே கேக்குறியா? அப்படியே வச்சு சொல்லு. என் பையனை கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிட்டு கடவுள் பொம்மையை கொடுத்து உன் ஆசைய சொல்ல நினைச்ச நீ இனி உயிரோட இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. இல்லம்மா, இல்ல. சுட்டுடு, நீ செத்து போ. அகிலா, அவசரப்படாத. எது நடந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேனோ அது நடந்து போச்சு சாவித்திரி. இத்தனை நாளா நம்ம பார்வதியை நினைச்சு நான் மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்தேன் சாவித்திரி. ஆனா இன்னைக்கு என் தலையில அவ நெருப்ப அள்ளி கொட்டிட்டா சாவித்திரி. இருபத்தஞ்சு வருஷமா நான் காப்பாத்தி வச்சிருந்த நல்ல பேருக்கு இன்னைக்கு கடங்க வந்துடுச்சு சாவித்திரி. விசுவாசத்துக்கு என்ன உதாரணமா சொல்லிக்கிட்டு இருந்த அகிலா அம்மா இன்னைக்கு எடுத்தறிஞ்சு பேசிட்டாங்க சாவித்திரி. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சாவித்திரி. மனசு நிறைய துரோகத்தை வச்சுட்டு இருக்கியா நீ? என்னாச்சு? அக்கா உள்ள தாப்பால் போட்டுச்சா? அக்கா, அக்கா, இங்கேயே கொன்னுடு. அக்கா கொஞ்சம் கதவு தரக்கா. அக்கா, நான் என் Dress எல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும்க்கா. இப்ப எதுக்கு நீ கதவு தாப்பால் போட்டிருக்க? அக்கா, அக்கா, இதுதான் நீ நன்றி சொல்ற லட்சணமா? அக்கா கதவு தரக்கா.
பேச? என்ன என்னாச்சு தெரியலப்பா, அக்காவோட தாழ் பட்டுச்சு போல. இரு. பார்வதி, 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 அக்கா, அக்கா கதவு தரக்கா. பார்வதி கதவு தர. பார்வதி, பார்வதி, அம்மா பார்வதி, 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 அம்மா பார்வதி. முழு எபிசோடையும் ஜி ஃபைவில் காணுங்கள்.